உங்களோடு நின்று கர்த்தருடைய வார்த்தையை தருவதற்கு தேவன் அருளிய நல்ல பாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமூகத்தில் நாடி வந்த தேவ ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையை நம்மில் பெருக பண்ணுவாராக. அவருடைய சமூகம் நம்மை விட்டு நீங்காதிருப்பதாக. அதை விட மேலான ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. உம்மை பார்க்க வந்தேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தால் நான் திரும்பி செல்கிறேன் சமூகத்தோடு. அந்த நிறைவோடு கர்த்தர் உங்களை இங்கிருந்து புறப்பட பண்ணுவாராக. அவருடைய சமூகத்தை நாடி வருகிற தேவனுடைய பிள்ளைகள், நான் அவரிடத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை தான் உங்களிடத்தில் நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு பக்தன் தேவ சமூகத்தில் நின்று அப்படியே ஒரு வெளிநாட்டில் வேலை பார்த்த ஒரு மனுஷன் தார். அவர் தேவ சமூகத்தில் கொடுத்த அந்த பொறுப்பையும் வைத்துவிட்டு மிக பாரத்தோடு அன்றைய சமூகத்தில் வந்து அவருடைய இருதயத்தின் பாரத்தை சொல்லி ஜெபித்த ஒரு விண்ணப்பத்தை தான் உங்கள் முன்பு வைத்து அதனுடைய பின்னணியத்தோடு விளக்க நான் ஆசைப்படுகிறேன். அதனுடைய விண்ணப்பமாக மாறுவதாக. அந்த விண்ணப்பத்திலிருந்து தேவன் எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் வேதத்தில் நிறைய வாசிக்கலாம். உங்கள் வேதாகமத்தை உங்கள் தெரிந்த ஒரு பகுதி நெகேமியாவின் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தோடு அங்கு முடிவை ஏற்படுத்தினாலும் நீங்காத ஒரு நினைவை 13ஆம் அதிகாரம் நமக்கு விட்டு செல்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க வேண்டிய ஒரு விண்ணப்பத்தின் ஒரு அடித்தளத்தை அந்த 13ஆம் அதிகாரத்தின், நான் நிறைய வசனங்கள் இருக்கிற ஒரு வசனத்தை இந்த 13ஆம் அதிகாரம் மட்டும்தான் இன்னைக்கு பார்ப்போம், முழுமையாக அனலைஸ் பண்ணலாம். அந்த 13ஆம் அதிகாரத்திலே நெகேமியா ஆண்டவர் நோக்கி ஒரு வைத்த விண்ணப்பத்திலிருந்து நான் செய்தியை துவக்க ஆரம்பிக்கின்றேன். அன்னைக்கு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 13, 14 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சின்ன வார்த்தைகளாக தான் இருக்கு. பெரிய எஃபெக்டிவான வார்த்தையா இல்லையோ அப்படின்னு நினைக்கலாம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மிக எஃபெக்டிவான வார்த்தை தான் அவர் ஜெபத்தில் பயன்படுத்தின வார்த்தை. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்பதுதான் விண்ணப்பம். அதை குறித்து தான் உங்களுக்கு நான் விளக்க செல்கிறேன். என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. யாரை பார்த்து கேட்கிறார் தெரியுமா உங்களுக்கு? சர்வ வல்லமையுள்ள தேவனை பார்த்து ஒரு மனிதன் கேட்கிறார், ஆண்டவரே என்னை நினைத்தருளும். அவருக்கு தெரியும், இவர் என்னை நினைத்தால், இவருடைய நினைவில் நான் உட்பட்டால், இவருடைய நினைவு கொஞ்சம் எனக்காக வைக்கப்படுமையானால், என்னை இவர் நினைத்தருள்வாரானால் பெரிய மாற்றங்கள் என்று முன்னுரையாக சில காரியத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு செய்திக்குள்ளாக வழக்கமாய் பேசுவதை 3 குறிப்புகள் கவனிங்க. கர்த்தர் நினைத்தருளினால் நமது வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். இது முன்னுரை தான், செய்தி தளம் அல்ல. நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எப்போதெல்லாம் கர்த்தர் நினைத்தருளினாரோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். நோவாவையும் அவன் குழுவிட்டாரையும் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நோவாவையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் நினைத்தருளினார், ஜலத்தை அமர்த்தினார் ஆண்டவர். அங்குள்ள பெரிய பொழிந்திருக்கிற ஜனம் அங்கு நின்றது, ஒரு அமைதலை பெற்றது. அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகம புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வேதம் பேசுகிறது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார், அடைப்பட்ட கற்பம் அங்கு ஒரு பலனை கொடுத்தது. வாழ்க்கையில் அழுது என் வாழ்க்கை எவ்வளவுதானா என்று கணவனிடத்தில் எழுது பார்த்தாள். அதேதான் நீங்கள் அந்நாளை குறித்து வாசிக்கும் போது புரியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூட வேதம் பேசுகிறது, கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார். ஆண்டவரே, அவள் மனம் கசந்து உடைந்து வெட்கப்பட்டு மனம் அடிவாகி எத்தனை நாட்கள் ஆலயத்திற்கு வந்து என் காரியம் நடைபெறவில்லையே என்று அழுது ஓய்ந்து போன அல்லது அப்படியே உடைந்து போன நிலையிலே காணப்பட்ட அந்நாளின் காரியத்தை நிவர்த்தியாக்குவதற்கு கர்த்தர் அவளை நினைத்த நினைவு மாற்றியது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது தேவன் இஸ்ரவேலை நினைத்தருளினார், அடிமை தினத்திலிருந்து விடுதலை. கவனிங்க, நான் உங்களுக்கு மேலாக தேவனாய் கர்த்தர் நம்ம நினைத்தருளினால் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் எல்லாம் வருகிறது என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உள்ள கொண்டு போகிறேன். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2:25 தேவன் இஸ்ரவேலை நினைத்தருளினார், அவர்கள் அடிமை தினத்திலிருந்து, நீண்ட கால அடிமை தினத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அது ஏதுவாகி மாறியது. நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கிற போது 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில்
சிம்சோன் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிறான், இந்த ஒரு விஷயனை நினைத்தருளும் கர்த்தாவே. கர்த்தர் நினைத்தார், தேவன் இழந்து போன வல்லமையை அவன் பெறும்படி தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, கவனிங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஒருவன் சுவர்புறமாய் திரும்பி கேட்கிறான், கர்த்தாவே, நான் எவ்வளவு உமக்கு உண்மை உள்ளவனாக இருந்தேன், என்னை நீர் நினைத்தருளுவீராக, என் வாழ்வை நினைத்தருளுவீராக என்று. இவ்வளவுதான் உன் வாழ்க்கை, 3 நாளோடு உன் வாழ்க்கை முடிந்து போனது என்று அவனுக்கு முடிவுரை தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்னை நினைத்தருளும் என்று ஜெபித்த போது கர்த்தர் நினைத்தருளினார். அவனுடைய வாழ்க்கை இன்னும் 15 ஆண்டு காலம் கூட்டப்பட்டது. லேலுயா. எந்த மருத்துவராலும் இப்படி ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, கவனிங்க, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கிற போது, அங்கு ஒருவன் கேட்கிறான் ஜெபத்திலே, ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும், வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் கர்த்தாவே என்று சாலமன் ஆலயத்தில் இருந்து ஜெபித்த போது, அதனுடைய அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1ஆம் வசனம் பேசுகிறது, சாலமன் ஜெபம் பண்ணி முடித்த போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்து போட்டது. அடுத்த லைன், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பியது. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போதெல்லாம் நினைத்தருளினாரோ பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் ஒருவன் கேட்டான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று. அடுத்த வாரம் வா, நீ பார்க்கலாம் என்று பேசவில்லை. அந்த கணமே ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாயாக. ஹல்லேலூயா. நித்திய வாழ்வின் ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி, உறுதியை கர்த்தர் நினைத்தருளின நிலை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து ஆண்டவர் பொங்கிக் கொண்டிருந்த ஜலம் அமைதியானது கர்த்தர் நினைத்தருளின போது. அது மாத்திரமல்ல, குறைவுபட்ட ராகேலையும் அன்னாளையும் தேவன் ஆசீர்வதித்தார் அவர் நினைத்தருளினபடினாலே. அது மாத்திரமல்ல, அடிமை தினத்தில் காணப்பட்ட இஸ்ரவேலை விடுதலை பண்ணினார் அவர் நினைத்தருளின நினைப்பினாலே. அது மாத்திரமல்ல, இழந்து போன வல்லமையை மீண்டும் பெறுவதற்கு விண்ணப்பித்த போது கர்த்தர் நினைத்தருளினார். அவனுடைய வல்லமை, அவனுக்கு தேவனாய் கர்த்தருடைய வல்லமை அவனை சந்தித்தது. வியாதிப்பட்டு முடங்கி போய் கிடந்தான். ஒருவேளை ஆண்டவரே, இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போனது, 3 நாளைக்குள்ளோ ஏதோ ஒரு குறிப்பை சொல்லியிருப்பாங்க, இவ்வளவுதான் என் வாழ்க்கையின் அளவென்று. ஆனால் என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று கேட்டபோது கர்த்தர் நினைத்தருளினார். மனிதனுடைய அந்த காரியத்தை தேவன் முடியாமையும் இயலாமையும் முற்றுப்புள்ளி வைத்த நிலையையும் கர்த்தர் புதிதாய் துவக்கினார். இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு தொடர்நிலையை அவர் கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் ஆண்டவரே என்று ஜெபித்த போது கர்த்தர் நினைத்தருளினார். இந்த ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிரம்பியது. என்னுடைய பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் நினைத்தருளுவார். உங்களுடைய வாழ்க்கையில் எழும்புகிற ஜலங்களையும் கர்த்தர் அமர பண்ணுவார். நீங்க அநேக நாட்களில் உடைந்து போய் பரிகாசங்களோ, அதாவது அநேகருடைய வார்த்தையினால் மனமடிவாய் இந்த அன்னாளை போல ராகலை போல அங்காங்கே போய் இங்கொரு விடிவோ அங்கொரு விடிவோ என்று முட்டி மோதி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை நினைப்பாரானால் உன் காரியத்தை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேலை விடுவித்த தேவனாய் கர்த்தர் நம்மை விடுவியாமல் போவாரோ? இழந்து போய் ஒருவேளை மீண்டும் ஒரு விஷயம், எனக்கு வல்லமை தேவை என்று நீ கேட்க சித்தம் உள்ளதாக இருந்தால் கர்த்தர் நினைத்தருளுவார். கர்த்தர் வல்லமையால் நிரப்புவார். மாத்திரமல்ல, உன் ராஜ்யத்திற்குரியவனாய் என்னை நடத்தும் என்று நீ அர்ப்பணிக்கும் அந்த தருணத்திலேயே கர்த்தர் நினைத்தருளுவார். ராஜ்யத்திற்கு உரியவனாய் நம்மை மாற்ற ஆண்டவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். கவனிங்களா, இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? நெகேமியாவுக்கு தெரியும். ஒருவேளை புதிய ஏற்பாட்டின் நிலைகள் அல்ல, மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைத்தருளினார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்பதை உணர்ந்துதான் நெகேமியா கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? வாங்க, இப்ப நெகேமியாவின் புத்தகத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை கர்த்தர் நினைப்பாராக. அவருக்கு தெரியும், ஆண்டவரே என்னை நினைப்பீராக. ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலையை கொடுத்தீர், அரண்மனையிலே வேலையை கொடுத்தீர். அந்த இடத்திலிருந்து ஆண்டவரே வேறு வேலையோடு நான் நின்று விடவில்லை. கவனிக்க வேண்டும், கர்த்தர் ஒரு புதிய இடத்திலே, புதிய தேசம், அது அவனுடைய சொந்த தேசம் இல்லை, சொந்த தேசம், அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு வேலையை கொடுத்தார். நல்ல வேலை, அரண்மனையிலே ராஜாவோடு பழகுகிற வேலை, உயர்ந்தபட்ச வேலையாக இருக்கலாம் அவனுக்கு. அந்த வேலையை கொடுத்தார். ஆனால் அவனுடைய இருதயம் கவனிக்க வேண்டும், யாருக்காக ஏங்கி நிற்கிறது? ஆண்டவருடைய ஆலயத்திற்காக ஏங்கி நிற்கிறது, கர்த்தருடைய காரியத்திற்காக ஏங்கி நிற்கிறது. வேதத்தில் கவனிக்கும் போது இந்த இடத்துல அவன் எப்படி விண்ணப்பிக்கிறான்? ஆண்டவரே, நீ நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். எதை குறித்து எனக்கு என் மேல் நினைவாக இருக்க வேண்டுமா? நான் ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த எல்லா நற்கிரியைகளையும் குலைத்து போடாமல். அப்ப இவனுடைய ஜெபத்தின் மையம் எங்க இருக்கிறது? எதை பற்றி இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயம், அதன் முறைமைகள்.
எந்த ஆலயத்தை பற்றி பேசுகிறேன்? நாமே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வருகிற போது வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்துடலாம். கவனிங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் கடிதம் எழுதும் போது அந்த விசுவாசிகளுக்கு ஞாபகம் முட்டுகிறார். ஆலயம் என்றால் 4 சுவரால் எழுப்பப்பட்டுகிற ஆலயம் அல்ல. அதாவது 16ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. நாமே அந்த ஆலயம். இந்த ஆலயத்திற்காக நாம் செய்த என்ன காரியங்கள், இதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். நீங்க நெகேமியா அந்த ஆலயத்திற்காக செய்தவைகளையும் ஆலயத்தின் முறைமைகளுக்காக செய்த நற்கிரியைகளையும் குலைத்து போடாமல் என்னை நினைத்தள்ளும் என்று சொல்லத்தக்க சில செயல்களை இந்த ஆலயத்திற்காகவும் ஆலய முறைமைகளுக்காகவும் நெகேமியா செய்து நிறைவேற்றினார். அதுதான் உங்களுக்கு நான் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களை நெகேமியாவோடு இணைந்து நாமும் செயல்படுவோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நான் வேற ஏதோ ஒரு ஆலயம் கட்டுவதற்கு எதை கேட்கவில்லை. அல்லாட்ட இந்த ஆலயத்திற்காக நீங்கள் பெரிய காரியங்களை செய்யலாம், நல்லதுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கையாகிய ஆலயத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக ஆலயத்தை நீங்கள் சரிவர கட்டினாலே இந்த கூடி வருகிற ஆலயம் மேன்மை உள்ளதாகி மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் என்பது என்னது? விரிவாக்கப்பட்ட குடும்பம், விரிவாக்கப்பட்ட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தான் இந்த தேவ ஆலயம் என்பது. ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவனுக்குள் அழகாய் கட்டி எழுப்பப்படுமையானால் கூடி வந்து நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையும் இந்த ஆலயத்தின் மகிமையின் நிகழ்வாகவே மாறிவிடும். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையை ஆலயமாக கணித்து ஆலயமாக எண்ணி இந்த நெகேமியாவோடு சேர்ந்து சில மாற்றங்களை நாம் செய்துவிட்டு இந்த விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். என்னை நினைத்தருளும் கர்த்தாவே என்று. கர்த்தருடைய நினைவு உங்கள் மேல் இருக்கும். அவன் நம் நினைவாகவே இருக்கிறார். கவனிங்க வேண்டும். நினைவை குறித்து பேசும்போது எனக்கு ஞாபகம் வருகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் பேதுருவோடு பேசிவிட்டு, அதாவது பேதுருவோடு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். சேவல் கூவதற்கு முன்ன 2 தரம் கூவதற்கு முன்னதாகவே நீ 3 தரம் மறுதலிப்பாய் என்று அவனுக்கு சொல்லி போனார். தெரிந்த சம்பவம் உங்களுக்கு. கவனிங்க, அந்த இடத்துல அவர் சொல்லி அந்த காரியத்தை தெளிவுற பேதுருவிடத்தில் சொல்லி போய் அப்படியே அந்த நேரம் அப்படி கடந்து விட்டது. பேதுருவும் அப்படியே சுட்டி உலாவி எல்லாரையும் சந்தித்து வருகிறார். சூழ்நிலைகள் அங்கதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இயேசு அந்த விசாரணை கமிஷன்ல நிற்கும் போது கரெக்டாக 2வது முறை சேவல் கூவுகிற போது திரும்பி பார்க்கிறார். வேதம் பேசுகிறது. ஆனால் யாருக்கு உணர்வில்லை? பேதுருக்கு உணர்வில்லை. ஆண்டவர் யார் நினைவாக இருக்கிறார்? அவர் அங்கு விசாரணை கமிஷனுக்கு முன்னால் நிற்கிறார். வாழ்வா சாவா என்று விசாரணை அங்கு போகிறது. அடுத்த நிமிடத்திலே அங்க யூதருடைய உச்ச நீதிமன்ற ஒரு கவுன்சிலாக காணப்படுவதுதான் அந்த சனகரிப் சங்கம். அந்த சனகரிப் சங்கத்தில் அவர் நிற்கிற போது அவருடைய மரணத்தை குறித்து, அவரை கொல்ல வேண்டும் என்று குறித்து, அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பல திட்டங்களும் அங்கு சாட்சியங்களும் எல்லாம் வகுக்கப்படுகிற அந்த சூழலிலும் இயேசுவின் மனம் யாரை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கிறது? சேவல் கூவதை பற்றியும் அதன் அடிப்படையிலே அவனுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியையும், என் மகனிடத்தில் நான் பேசியது, என் பிள்ளைகளிடத்தில் நான் பேசிய வார்த்தைகளை இன்னும் என் மனம் எண்ணிக்கொண்டே இருக்கிறது என்று கர்த்தரங்கு நின்றுகிறார். அதனாலதான் சேவல் கூவுகிற போது முன்னே நின்று பேசுகிறவனுடைய சத்தம் கேட்கிறதோ இல்லையோ, ஆனால் தேவன் திரும்பி பார்க்கிறார். வேதம் பேசுகிறது. அவர் எதற்காய் திரும்பி பார்த்தார்? அவருக்காக திரும்பி பார்க்கவில்லை. பேதுருவே, நான் சொன்ன காரியத்தை நீ ஞாபகத்தில் வைத்திருக்கிறாயா? வேதம் பேசுகிறது. சொல்லுக்கால சுவிசேஷத்தில் அவர் திரும்பி பார்த்த போதுதான் யாருக்கு உணர்வு வந்தது? பேதுருக்கு உணர்வு வந்தது. அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எத்தனையோ சேவல்கள் கூவுகின்றன, எத்தனையோ விதங்களில் கூவுகின்றன. கர்த்தர் வைத்த அடையாளங்கள் நம்மை ஞாபகமூட்டி கொண்டே இருக்கிறது. அது காலங்களோ வேதமோ வேதத்தின் அதாவது விளக்கங்களோ ஏதோ ஒரு விதத்திலே சேவல்கள் கூவிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் நம்ம செவிப்பறைகளில் இன்னும் அது சென்று சேரவில்லை. ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். நம்மோடு அவர் பேசிய வார்த்தைகள், நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள், நமக்கு எச்சரிப்பை கொடுத்த எச்சரிப்புகள், நீ கவனமாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வகுத்த எல்லா வார்த்தைகளையும் குறித்து அவருடைய மனம் எப்போது நினைவாகவே இருக்கிறது. ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் நம்மிடத்தில் நினைவாக இருக்கிறதா என்பதை தான் இந்த நெகேமியாவின் பக்கங்களோடு நாம் அலச வேண்டும். அதை செய்து முடித்து விட்டு நீ கேட்டால், உன் நினைவாகவே தான் இருக்கிறேன் மகனே மகளே, நான் சொன்னபடி நீ காரியங்களை செய்வாயானால் உன்னை நான் நினைத்தழுவேன். கர்த்தர் நினைத்தால் மாற்றங்கள், கர்த்தர் நினைத்தால் நீங்கள் எண்ணாத விதத்திலே கர்த்தர் நமது வாழ்க்கையிலே தம் அதிசயமான காரியங்களை செய்து நிறைவேற்றுவார்.
பாருங்கள், இந்த இடத்திலே இந்த நெகேமியாவின் இந்த செயல்கள் நிறைவடைகின்றன. 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு பெரிய நினைவை, அதாவது கர்த்தருடைய நினைவை நாம் ஈர்க்கும் அளவிற்கு நம் உள்ளான மாற்றங்கள் ஆலயத்திற்குள் நடைபெற வேண்டும். அங்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது. பாருங்க, இந்த 13ஆம் அதிகாரம் என்பது நீங்கள் எந்த நிகழ்வை உள்ளடக்கி இருக்கிறது? ஆலயம் ஏற்கனவே கட்டப்பட்டாயிற்று. ஆலயம் கட்டப்பட்டாயிற்று செருபாபேலின் நாட்களிலே. அது எஸ்ராவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். நீங்க ஆலயம் கட்டப்பட்டாயிற்று. நெகேமியாவின் நாட்களிலும் நெகேமியா ஃபர்ஸ்ட் கட்டத்தில் வந்தார். வந்து ஒரு 10 இருந்து 12 வருஷம் வரை ஸ்டே பண்ணிக்கிட்டு எதை கட்டினாரு? அங்க சில ஆட்சி மாற்றங்கள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தினார். ஆலயத்தின் அலங்கத்தையும் கட்டிவிட்டார். இப்ப ஆலயம் இருக்கு, எது இருக்கு? ஹலோ, எது இருக்கு? அலங்கமும் இருக்கிறது. திருப்பி சொல்லுங்க, ஆலயமும் இருக்கு, அலங்கமும் இருக்கு. ஆனா சூழ்நிலை அலங்கோலமாய் மாறிவிட்டது. ஆலயம் உண்டு, இல்லாத நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆலயம் இல்லை என்று அழுத நிலைகளிலே கர்த்தர் அந்தந்த நேரத்தில் ஆட்களை எழுப்பி, செருபாபேலை எழுப்பி யோசுவாவை எழுப்பினார். தீர்க்கதரிசி ஆகாயை தீர்க்கதரிசியை பேச வைத்தார். முடங்கி கிடந்த நாட்களிலே சகரியா பேசினார், செருபாபேலோடு பேசினார். செருபாபேலே, எந்த கையினால் நீ அஸ்திபாரம் போட்டாயோ அதே கையினால் நீ கட்டி முடிப்பாய் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார் அவனுக்கு. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆலயம் முடியும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை எழுப்பி விட்டு கட்ட வைத்து அந்த ஆலயம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, ஆலயம் மட்டும் போதாது என்று நெகேமியாவின் ஆவியை எழுப்பிய ஆண்டவர் நெகேமியாவுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து அவன் கடந்து வந்து எவ்வளவு பாடுகள் மத்தியிலே, எவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலே நெகேமியா 52 நாளைக்குள்ளே அந்த மதிலை கட்டி முடித்து விட்டார். வேக வேகமாய் எல்லாமே கட்டப்பட்டது, செய்யப்பட்டது. இவர் கொஞ்சம் லீவ்ல எங்க போயிட்டு வந்தார் தெரியுமா உங்களுக்கு? மீண்டும் பாபிலோனுக்கு போனார். அதை நீங்க எங்க வாசிக்கலாம்? 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. என்னோட சேர்ந்தே வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம். இப்பெல்லாம் வசனம் வாசிக்கிறோம், சேர்ந்தே வாசிப்போம். அப்போதான் உங்களுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு பழக்கமாக்கப்படும். 6ஆம் வசனத்தை வாசிக்கும். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் ஒரு நிமிஷம். அர்த்தசாஸ்திராவின் எத்தனாவது வருஷம்? 32வது வருஷம். அப்படியே நீங்க வாங்க. அந்த நெகேமியாவில் நீங்க முன்பு புரட்டி பார்க்கும்போது அவர் அங்க நீங்க கிளம்பி வந்த 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்போது 1ஆம் வருஷம் அர்த்தசாஸ்திரா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதம் புறப்படுகிற காலம். எத்தனாவது வருஷம்? இப்ப இவர் புறப்படுகிறது. இப்ப வாங்க 13ஆம் அதிகாரத்தில் எப்படி 32. அப்ப இடைப்பட்ட காலம் ஒரு 12 வருஷங்கள். பெர்மிஷனோட அவர் அனுமதித்த காரியத்தோடு நிறைய காரியத்தை செய்தார். எல்லாவற்றையும் செய்து இந்த மக்களுக்கு ஆராதனை எல்லா காரியங்களெல்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வரேன், ராஜாவை பார்க்க போறேன்னு போனார். போகும்போது என்ன பேசப்பட்டிருக்கிறது அங்கு? நீங்க 6ஆம் வசனத்துல அர்த்தசாஸ்திராவின் 32ஆம் வருஷத்துல நான் ராஜாவிடத்தில் போய் அடுத்த எப்படி அதுக்கு சில நாள்னா சில நாள் 1-2 நாள் அப்படி எடுத்துறாதுங்க. ஏன்னா அங்கிருந்து வர்றதுக்கு ஒன் வே டிராவலே 4 மாசம் ஆகுமா. அது நீங்க எஸ்ராவின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். வாங்க, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு எப்போ கிளம்பி இருக்காங்க சொல்லுங்க? 1ஆம் மாதம் முதல் தேதி 1ஆம் தேதி கிளம்பி பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு இப்போ வந்து சேர்றாங்க 5ஆம் மாதம் முதல் தேதி. அப்ப மொத்தம் எவ்வளவு மாதம் நடந்திருக்காங்க? 4 மாசம் நடந்திருக்காங்க. இது ஒன் வே டிராவல். ஒருவேளை சின்ன பிள்ளைகள், கால்நடைகள் அல்லது வயதானவெல்லாம் இருப்பதனால மெதுவாக நடந்து அப்படி வந்திருக்கலாம். இது ஒரு ஆவரேஜ் லெவலாக நீங்கள் ஸ்லோவாக நடக்கிறதுனால வருகிற கால இடைவெளி. என்னாலும் 4 மாத கால இடைவெளி. எப்போ இவர் அங்கிருந்து போக வேண்டும்னா கூட நான் 4 எடுத்திருக்கும். அன்னைக்கு ஃப்ளைட்லையோ ஹெலிகாப்டர்லையோ போயிருக்க முடியாது, அப்படி தானே? அவர் இப்படி நடந்து தான் போயிருக்கணும், அல்லது எதை வேலைகளில் போயிருக்கணும். ஸோ மாதக்கணக்காக இருக்கும் இங்கேருந்து போவதற்கு. ஸோ சில நாள்கள் நான் அங்கு போயிட்டு வந்தேன் பேசுவது சில நாட்களில், சில வாரங்களில், கண்டிப்பாக மாத கணக்கில் இருந்திருக்க வேண்டும். ஓகே, இவர் போயிட்டு திருப்பி வரும்போது இங்க பார்க்கிறாரு பாருங்க, பெரிய ஆலயம் உண்டு, ஆராதனை உண்டு, கவனிக்க வேண்டும். வேற எது உண்டு? மதில் உண்டு, அலங்கம் உண்டு. ஆனால் உள்ளே போய் பார்க்கிற போது சில காரியங்கள் இவர் வேதனைப்படுத்தியது. இந்த வேதனையான காரியங்கள், குழப்பமான காரியங்களை வைத்துவிட்டு, அது ஒரு புறம் இருக்கட்டும் வைத்துவிட்டு, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, ஏன் என்னை நினைக்க மாட்டீர், ஏன் என்ன கண்ணோக்கமாக இருக்க மாட்டீர், என் காரியம் மட்டும் நடக்கவே என்று எத்தனை முறை ஜெபம் பண்ணாலும் கர்த்தருடைய பார்வை
தீமையை பார்க்க மாட்டாது சுத்த கண்ணனே என்று ஆபகு கேட்கிறார் அல்லவோ. நமது வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டிய காரியங்கள், சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் சரி செய்யப்படாமல் ஆண்டவர் மீது பழியை போடும் வண்ணமாக, ஆண்டவரே என்னை நினைக்காமல் இருக்கிறீரே என்று நாம் வருத்தப்படலாகாது, வருத்தப்படுத்தலாகாது. தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்களை செய்வதற்குரிய பலனை எனக்கு தருவீராக என்று. அதற்காக தான் இப்படிப்பட்ட ஆராதனைகள், அதற்காக தான் மீண்டும் மீண்டும் வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும், வேதத்தை கண்ணாடியாக மாற்றி நமது வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் வாருங்கள், அந்த 13ஆம் அதிகாரத்திலே முதல் காரியத்தை எங்கு நாம் அவர் உணர்த்துகிறார் பாருங்க. அதனுடைய 7ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். 8ஆம் வசனத்தின் முதல் வரி, அதனால் நான் மிகவும் மனம் மடிவாகி. போதும், அங்கு ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. அவர் சொல்லுகிறார், அதை பார்த்தேன், அறிந்தேன், செய்த ஒரு பொல்லாப்பை அறிந்து என் மனம் அடிவானது. இந்த நெகேமியா போய் வந்த அந்த கால இடைவெளியிலே எங்க வந்தார்? பாபிலோனுக்கு போயிட்டு மீண்டும் வருகிற இந்த கால இடைவெளியிலே எவ்வளவு பெரிய ஆராதனை நிறைந்த இந்த ஆலயம், எவ்வளவு அழகாய் கட்டப்பட்டிருக்கிற அலங்கம், ஒரு மகிமையின் ஒரு ஆலயமாக தேவனாய் கர்த்தருடைய அந்த இந்த 2வது ஆலயம் அஸ்திபாரம் போடப்பட்ட போது அந்த வயதானவர்கள் எல்லாரும் அழுதார்கள் என்று வேதம் பேசுகிறது. அப்படியே ஓ என்று அழுகிறார்கள். இளையோர்கள் எல்லாரும் அப்படி ஆர்ப்பரிக்கிறார்கள். 2 வித்தியாசமான குரல்கள் அங்கு ஒலிக்கிறது. மூத்தவர்கள் அழுகிறார்கள், இளையோர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஏன்? அந்த மூத்தவர்களுக்கு தான் தெரியும். எதை விஷயம் தெரியும்னா, இதுக்கு முன்பு சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்த்தவர்கள் அவர்கள். எவ்வளவு பிரமாண்டமாய் இந்த இடத்துல தேவாலயம் காணப்பட்டதே, மிகப்பெரிய அளவிற்கு, ஒப்பிட முடியாத அளவிற்கு எவ்வளவு பெரிய அழகு நிறைந்த ஆலயமாக சாலமோன் அதை கட்டி கொடுத்தாரே, இன்றைக்கு அது சின்ன ஆலயமாக மாறிவிட்டதேன்னு அந்த சூழ்நிலையிலையும் தேவன் ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் பேசினார். எப்படி தெரியுமா உங்களுக்கு? முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் மக்களே என்று. உள்ள கட்டடம் சின்னதாக இருந்தாலும், ஒரு அலங்காரங்கள் அந்த மேலே இருக்கிற அந்த வைக்க பொருட்கள் குறைவாக இருந்தாலும் கவனிக்க வேண்டும், ஆண்டவர் ஒரு உறுதியை கொடுத்தார். ஆலயத்தின் அளவின் அடிப்படையில் அல்ல, முந்தின ஆலயத்தின் மகிமையால் நிரப்பினேன், மாத்திரமல்ல இந்த பிந்தின ஆலயத்தையும் என்னுடைய மகிமையின் நிறைவால் நான் நிரப்புவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஒரு ஆலயத்தின் அழகு என்பது சைஸ் அல்ல மேட்டர். கவனிக்க வேண்டும், என் மகிமையின் ஆலயத்தை நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன் ஏசாயாவில் சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஒரு ஆலயத்தினுடைய மேன்மை என்பது அதை நிறைக்கிற மகிமையின் அளவே. அதை ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுத்தார் அந்த ஆலயத்திற்கு. பிந்தின ஆலயம், கவனிக்க, முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம், அதாவது செருபாபேலின் தலைமையில் கட்டப்பட்ட அந்த ஆலயம், இந்த நெகேமியா, எஸ்ரா போன்றவர்கள் அங்கு ஈடுபடுகிற இந்த டைம்ல உள்ள அந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே, அந்த கொடுத்து கட்டப்பட்ட அந்த ஆலயத்தின் நிலை இவர் உள்ளே வந்து பார்க்கிறார். வேதம் பேசுகிறது, அந்த அதன் பொல்லாப்பை கண்டு நான் மனமடிந்தேன், மனமடிவானேன். எது நெகேமியாவை மனமடிவாக்கியது? ஒரு ஆலய வளாகத்திற்குள்ளே, கவனிக்க வேண்டும், அலங்கத்திற்குள்ளே ஆராதிக்கிற மக்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை தான் நான் சொல்லுகிறேன். வெளியே நடக்கிற காரியங்கள் மனமடிவானது என்று வேதம் இவர் நெகேமியா பேசவில்லை. உள்ளே சென்று பார்க்கிற போது எது மனமடிவாக்கியது? இப்ப வாசிங்க, அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் என்பவன் பிரதான ஆசாரியர் கிடையாது, ஆலயத்தை பார்வையிடுவதற்கு அமைக்கப்பட்ட ஒரு, அது அமர்த்தப்பட்ட ஒரு நபர். எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். இதுல என்னங்க பெரிய பொல்லாப்பு? பாவப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ரூம் கொடுத்தது தப்பா போச்சா? ஒரு அறையை கொடுத்து நம்ம நாளைக்கு ஒரு வருமானம் வருந்தானே ஆலயத்துக்கு இருக்கலாம். என்ன கான்ட்ராக்ட் ஏற்படுத்தினாங்களோ தெரியவில்லை, அக்ரிமெண்ட் எப்படி போட்டாங்களோ தெரியவில்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு ரூம் கொடுத்தது தப்பாய் போச்சா? அது நல்ல மனுஷன் தானே அவர். அவர் தொபியா சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் வாசிக்கணும்னு பாருவாங்க, அந்த தொபியாவை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது அதனுடைய தொபியாவினுடைய காரியத்தை நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வசனத்தில் காமித்தாரேன். தொபியாவை குறித்து வேதம் பேசுகிறது, அவன் அநேக மக்களோடு கடித போக்கு வைத்து கொண்டிருந்தான் வரும். ஓகே, நான் திருப்பி வரும்போது வருகிறேன் பாருங்க. ஸோ அவர் சாதாரண ஆள் கிடையாது. தொபியா பெரிய நபர்களோடு என்ன பண்ணான்னா கடித போக்கெல்லாம் வைத்திருந்தான் என்று வேதம் அங்கு பேசுகிறது. அது தொபியாவினுடைய அது தொடர்பு என்பது யூதாவினுடைய தலைவர்கள் அநேகருடைய
அந்த அதிகாரிகளை கவனிக்க வேண்டும். எருசலேமுக்காக, அதாவது எருசலேமில் யூதர்கள் அதிகாரிகளோடு தொடர்பில் இருந்தான் என்பது தெரிகிறது. இவ்வளவு பெரிய ஒரு தலைவனுக்கு, ஒரு பெரிய மனிதனுக்கு ஆலயத்தில் ரூம் கொடுத்ததுனால என்ன தப்பு? அப்படி ஒரு கேள்வி வரும் பாருங்க நீங்க. அப்போ அந்த ஓகே, அந்த தோபியாவுக்கு இடம் கொடுத்ததை இந்த மனிதன் பார்க்கிற போது கவனிங்க, அவனுக்கு எரிச்சல் உண்டானது. ஒரு பொல்லாப்பு நடந்திருக்கிறது என்பதை இவன் உறுதி செய்து கொண்டான். கவனிக்க வேண்டும். அதனால தான் எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தோபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதினால் செய்த பொல்லாப்பை நான் அறிந்து கொண்டேன். அடுத்த லைன் வாசிக்கும் போது, அதனால் நான் மிகவும் மனமடிவாகி என்று வேதம் பேசுகிறது. எது மனமடிவாக்கியது? நெகேமியாவை. தோபியாவிற்கு இடம் கொடுத்ததால் என்ன தப்பு? தோபியாவை குறித்து கொஞ்சம் நீங்க பேசும்போது, அந்த அதிகாரத்தில் முன் வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது நன்றாகவே தெரியும். இந்த தோபியா யாருன்னா, தேவனுடைய திட்டம், கவனிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயத்தின் மதில் சுவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த வேலைகள் நடைபெறுவதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுப்பதற்கு முயன்றவன். பாருங்க, என்னோட சேர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க. நெகேமியா 2:10. நெகேமியா 2:10. அதாவது நான் ஒரு வசனம் உங்களுக்கு நான் கேட்டேனே, அந்த வசனம் கவனிங்க. நெகேமியா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த ஆளு பெரிய ஆளு தான் கவனிங்க. 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 6:17. இந்த வசனத்தை தான் தேடிட்டு இருந்தேன். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதனிடத்திலிருந்து தோபியாவுக்கு போகிறதும் தோபியாவிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அப்பா, சாதாரண நாள்ல கொஞ்சம் ஆள் பெரிய பார்ட்டி, நிறைய ஆட்களை கான்டாக்ட்ல வச்சிருந்தார். யூதாவினுடைய பெரிய மனிதர்கள், பெரிய மனிதர்கள்னா சைஸ்ல பெருசா இருப்பாங்கன்னு யோசிக்காதுங்க, பெரிய அதிகாரிகள். அதாவது யூதாவின் தேசத்திலே பொறுப்பில் இருக்கிற பெரிய மனிதர்களிடத்துல நிறைய கடித போக்குவரத்து, அண்ட் கம்யூனிகேஷன், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் உள்ள ஒரு மனிதனாக இருந்தாங்க. நீங்க சரி இருந்துட்டு போ, பெருசா இருந்துட்டு போ, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா 2ஆம் அதிகாரம் வாங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர்கள் அருகே இந்த ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரே, எதை கேட்டபோது கவனிங்க, இந்த நெகேமியா மதில் கட்ட வாராரு, அலங்கம் கட்ட வாராரு, காம்பவுண்ட் கட்ட வாராரு, ஆலயத்திற்கு ஒரு அழகான ஒரு அலங்கம் கட்ட வாரார் என்பதை கேட்டபோது சந்தோஷப்பட்டானா? என்ன பட்டான் பாருங்க. கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. யாருக்கு? தோபியாவுக்கு விசனமாயிருந்தது. நண்பர்கள் கூட்டம் உண்டு அவனுக்கு, சன்பலாத் போன்றவர்கள். இவன் அம்மோனியன். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் திறந்து வாசித்தால் 3ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் வரையிலும் தேவன் அன்றைக்கே கட்டளையிட்டார், இந்த அம்மோன் புத்திரருக்கும் மோவா புத்திரருக்கும் 10 தலைமுறைகளுக்கு நீ என்ன செய்ய முடியாது, உன்னிடத்தில் இடம் கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் கவனிக்க வேண்டும், இங்கு எங்கே இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவ ஜனத்தின் மத்தியில் அல்ல, மட்டுமல்ல, ஆலயத்தில் ஒரு அறை இவனுக்கென்று ஒதுக்கப்படுகிறது எலியாசிப்னால. இதை இந்த நெகேமியா பார்க்கிறார். இந்த ஆலயம் கட்டக்கூடாது என்பதற்காக, இந்த ஆலயத்தின் மதில் சுவர் எழுப்பக்கூடாது என்பதற்காக, இந்த ஆலயம் பாலடைந்து கிடக்க வேண்டும் என்ற நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளையும் அப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடுத்தவன் இந்த தோபியா. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பேசுகிறது, தோபியா இந்த ஆலய அலங்கத்தை குறித்து விசனப்பட்டான் என்று. அதே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால் பரியாசம் பண்ணுகின்றான். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசித்தால் அவன் சொல்லுகிறான், அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேசேபும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றான். கவனிங்க, அவன் பரியாசம் பண்ணி நான் வேதம் பேசுகிறது. யாரு? இந்த தொபியா, சன்பலாத், இவர்களெல்லாம் சேர்ந்து இவர்கள் எடுக்கிற அந்த முயற்சியை விசனப்படுத்தினது மட்டுமல்ல, நிந்தித்து பரியாசம் பண்ணினான் என்று 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தால், நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தீர்களானால், அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம். கவனிங்க, எரிச்சலாகி. அப்போ ஒவ்வொரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். தொபியா விசனப்பட்டான், நிந்தித்தான், அவளை எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணான்.
எரிச்சலாகிறான். இதே 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசித்தால் பாருங்க. அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்று அங்கே கிண்டல் அடிக்கிறாங்க. நீங்க சரி, எதுக்கு நாங்க சொல்லுகிறேன் தெரியுமா? அந்த தொபியா என்பவர் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. அவர் யாரை பிரதிபலிக்கிறார்? அவருடைய வாழ்வு எதை பிரதிபலிக்கிறது? தொபியாவிற்கு நீ ஆலயத்திற்குள் இடம் கொடுத்திருக்கிறாயே, அவர் பெரிய அறையை அவனுக்கு என்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறாயே, இந்த மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது மனிதன் பிரதிபலிக்கிற தன்மையை நீ புரிந்து கொண்டாயா என்பதுதான் நெகேமியாவுடைய கேள்வி. அது மாத்திரமல்ல, கீழே நீங்க 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால் 12ஆம் வசனத்தை வாசித்தால் 6:12 இவர்கள் கூலி கொடுத்து கவனிக்க வேண்டும் ஒரு தீர்க்கதரிசி ஏற்படுத்தி இந்த நெகேமியாவை வஞ்சிப்பதற்காக, நெகேமியாவை கவர்ந்து இழுப்பதற்காக அந்த வேலையை நிறுத்தி தன் பக்கம் இழுத்து அவனுக்கு ஒரு சதியை பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி கொடுத்து அனுப்புகிறார்கள். எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க பாருங்க தொபியா போன்றவர்கள். அது மாத்திரமல்ல, 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஏற்கனவே வாசித்த அந்த வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அந்த பெரிய மனிதரோடு கடித தொடர்பு வைத்திருந்தார்கள் சொன்னேன். எதற்காக வைத்திருந்தானா அதை நீங்க வாசிக்கும் பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமகனாய் இருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். வேற ஒண்ணும் இல்ல, குழப்பம். அந்த பெயர்கள் கொஞ்சம் வித்தியாசம் கடினமா இருக்கும். அவர் என்ன வேலை பார்த்திருக்காருன்னா, தன்னுடைய சொந்தங்கள், அதாவது பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அங்க ஒரு உறவுகளை ஏற்படுத்தி வச்சு, சொந்தக்காரங்களை பந்தத்தை ஏற்படுத்தி வச்சுட்டார். சரி, பெண் கொடுத்தும் சந்தோஷமா ஒரு குடும்பத்தை அமைத்துக் கொள்ளான்ல, இவன் என்ன பண்ணுகிறான்னா அவங்களுக்கு இந்த உறவுகள் மூலமாய் ஆணையிட்டு வாங்குகிறான். எதற்காக பிராமிஸ் பண்ணி வாங்குகிறான்? கடைசி வசனம் பேசுறது பாருங்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். கவனிங்க, இவங்களை ஸ்பைஸ், வேவுக்காரர்களாக தன் சொந்தங்களை பயன்படுத்தி, அவனுடைய வெறுப்பு எந்த அளவு இருக்கிறது பாருங்க. பெண் கொடுத்தோ பெண் எடுத்தோ உறவுகளை உண்டாக்கி அதன் மீது கவனிக்க வேண்டும் அந்த பிராமிஸ் உறுதிமொழியை வாங்கி, என்ன உறுதிமொழி? நீ அவன்கிட்ட போய் என்னை பற்றி நன்மையா பேசு, அவன் என்ன பேசுறான் கேட்டு எனக்கு சொல், நான் கடிதம் எழுதுகிறேன், பயமுண்டாக கடிதம் எழுதுகிறேன் என்று மிகப்பெரிய சதிவேலை பார்த்த ஒரு நபர் தான் இந்த தொபியா, அம்மோனியனாகிய தொபியா. சாதாரண ஒரு மனிதனுக்கு இடம் கொடுத்ததை பற்றி நெகேமியா வருத்தப்படவில்லை. இவ்வளவு தேவனுடைய காரியத்திற்கும் தேவனுடைய திட்டங்கள் அளிக்கப்பட வேண்டும், முடக்கப்பட வேண்டும் என்று தன்னால் முடிந்த அளவு முயன்ற ஒரு மனிதனை நீ அழைத்து ஒருவேளை நீங்கள் இப்படி எடுக்கலாம், தவறு செய்தவன் திருந்தி வாழ முடியாதோ, தவறு செய்தவனுடைய காரியங்கள் எப்படி நாம் மாற்றப்பட முடியாதோ என்று ஈவன் மோவாப் யுத்திரர்களை ஆண்டவர் சேர்க்கப்படாதுன்னு சொன்னார். ஆனால் ரூத்தை ஆண்டவர் சேர்த்து கொண்டார். ரூத் எந்த வம்சத்தை சேர்ந்தவள், எந்த இனத்தை சேர்ந்தவள்? மோவாவிய பெண்ணை சேர்த்து கொண்டார். ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும், இனத்தின் மீது ஆண்டவருக்கு ஏற்பட்ட வெறுப்பு தனியா கிடையாது. அந்த பெண்ணா இருந்தாலும் அவள் எப்படி ஏற்றுக்கொண்டாள் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ரூத்தின் புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் மக்கள் தான் என் ஜனம், அதாவது உன் ஜனம் தான் என் ஜனம், நீ எங்கே போறாயோ அதுதான் எனக்கு இடம், நீ எங்க மரணிக்கிறாயோ அதுதான் நான் மரணிக்கும் இடம் என்று சொல்லும் வரிசையிலே இன்னொரு வார்த்தையும் ரூத் பயன்படுத்துகிறாள், உன் தேவன் தான் என் தேவன் என்று. அல்லேலூயா! அந்த மனமாற்றம், அந்த ஒரு முறிய மாற்றத்தின் பிறகுதான் மோவாவிய பெண்ணாகிய ரூத் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள். ஆனால் அம்மோனியனாகிய இந்த மனிதன் அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோ, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்ததோ, ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டதோ, பழையவைகளை மறந்து விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட நிலையோ நீங்க எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. அவனுக்கு தேவை, நெகேமியாவை முடிந்த அளவு எதிர்த்து பார்த்தான், திட்டங்களை முடிந்த அளவு எதிர்த்து பார்த்தான், நடத்த முடியவில்லை. நெகேமியா போன அந்த இடைவெளியிலே இந்த எலியாசிப்பை ப்ளீஸ் பண்ணி அந்த இடத்தை தனக்கென்று சுதந்திரித்துக் கொள்கிறான். குறுக்கு வழி சுதந்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, எதை உங்களுக்கு ஞாபகம் விட்டுகிறேன்? பழைய வரலாறுல ஏதோ ஒருத்தன் தவறு பண்ணான் என்பதை ஞாபகம் விட்டவில்லை. கவனிங்க, நெகேமியாவின் மனம் மடிவானதற்கு காரணம் என்ன? இந்த சம்பவத்தை நீங்க குறித்து அவருக்கு மனம் அடிவானது. எதை அவர் குறித்து மனம் அடிவானார்? எந்த காரியம் இது வேளையிலே? ஒன்று, அந்நியனாகிய தொபியா குடியிருந்தது ஆலயத்திற்குள். யாருக்கு இடம்? தேவனுடைய திட்டத்தை இதற்கு அந்நியனாகிய, தேவனோடு ஒப்புரவாகாத, தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்படாத, தேவனுடைய இரத்தத்தால், அதாவது தேவனுடைய நாமத்திற்கு கீழ்ப்படியாத
அவரால் தெரிந்து, அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த அந்நியனாகிய தொபியாவிற்கு இடம் கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆலயத்தையும் அந்த அலங்கத்தையும் தேவன் அற்புதங்களினாலும் பலத்த செய்களினாலும் அல்லவோ உனக்கு செய்து முடித்தார். ஆனால் அந்த காரியத்தை மறந்து போனாயே சீக்கிரமாய் உன் வாழ்க்கையிலே. தேவனாய் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்த அந்த ரட்சிப்பின் மேன்மையை மறந்த நிலை கவனிக்க வேண்டும். இந்த நெகேமியாவை மனமடி உள்ளவனாகிய மாற்றியது. அந்நியனுக்கு தம் வாழ்க்கையிலே கொடுத்த இடம், தேவனுக்கு பிரியமற்ற உறவுகள், தேவனுக்கு பிரியமற்ற நிலைகள் நெருங்கிய உறவில் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, தேவன் செய்த அந்த மேன்மையான பலத்த செய்களினாலும் அற்புதங்களினாலும் நமக்கு தந்த ரட்சிப்பை குறித்து ஒரு கவலையற்ற நிலை. எலியாசிப்பே, உன்னை ஆண்டவர் ஒரு காவலாளியாக வைத்தார். உன்னை ஆண்டவரத்தில் நியமித்தது காரணம் என்ன? நீ தேவனுக்கு அடுத்த காரியங்களை தீவிரப்படுத்தி அதை விசாரிக்க வேண்டும் என்று. ஆனால் நீ இவ்வளவு அஜாக்கிரதையாக விலைபட்டு போனாயே. இவைகள் இந்த நெகேமியாவுக்கு மனமடிவை உண்டாக்கியது. நமக்கு பொருந்துமோ? தேவ ஜனமே கவனிங்க, நமது வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆலயமாக கருதப்பட வேண்டிய இந்த இருதயத்திலே எந்தெந்த தொபியாக்கள் குடியிருக்கிறார்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ தொபியாக்களுக்கு இடம் உண்டோ? சமாதானமான முறையில் தான் தொபியா வந்து குடியிருக்கிறான். இங்கு அவன் அங்கு ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணவில்லை. தேவனுக்கு பிரியமற்ற, தேவனுக்கு இஷ்டமில்லாத உறவுகள் சமாதான முறையிலே வந்தாலும் தேவன் அதை விரும்புவதில்லை. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமற்ற, தேவனுடைய திட்டங்களுக்கு எதிரான கவனிக்க வேண்டிய விதத்திலே செயல்படுகிற உறவுகள் சமாதானமான முறையிலே தேவனுடைய ஆலயத்தை ஆக்கிரமிப்பதற்கு தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி ஆக்கிரமிக்கிற காரியத்தை குறித்து விசாரிக்கும்படி தேவன் உங்களுக்கு கொடுத்த உக்கிரானத்துவ பொறுப்பில் நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து நாம் யோசித்து அறிய வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எலியாசிப்புகள் கொண்ட உணர்வை நாம் பொறுப்பற்றவர்களாக இருக்கிற போது ஆலயம் சூறையாடப்படுகிறது. ஆலயத்தின் காரிய இடத்திலே இல்லவோ அந்த தொபியா குடியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு ஒரு வசனத்தினோடு சேர்ந்து வாசிங்க. திருப்பி இங்க வரலாம். எபிரேயர்களது நிருபம் 2ஆம் அதிகாரம். ஆமா, அங்கே ஆக்கியோன் அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் பாருங்க, ஞாபகம் விட்டுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், பலத்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி. யாருடைய சித்தத்தின்படி? ஆலயம் கட்டப்பட்டது அவருடைய சித்தம். உங்களுடைய வாழ்க்கை எழுப்பப்பட்டது கர்த்தருடைய சித்தம். உங்க சித்தத்தில் நீங்க உங்க வாழ்க்கையை எழுப்பல. ஒருவேளை இந்த பாதையில நீங்க வரும்போது இஷ்டப்பட்டதை சாப்பிடலாம், இஷ்டப்பட்டதை அணியலாம். கவனிக்க வேண்டுமானால் அடிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தேவன் உங்களை ஏற்படுத்தினது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி. தாயின் வயிற்றிலே அழிந்து போகாதபடி தேவனாய் கர்த்தருடைய கரமல்லவோ தாங்கியது. அவருடைய திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட நமது வாழ்க்கை அவரின் மேன்மைக்காக மட்டுமே. வாசிங்க. தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படிதான் ரட்சிக்கப்பட்ட கூட்டமா தான் நம்ம சபையில இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்காக தேவனுக்கு நன்றி. ரட்சிக்கப்பட்ட கூட்டம் சேர்ந்து தான் சபையின் கூட்டாண்மை ஏற்படுத்துகிறது. அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டமே நீங்க பெற்ற ரட்சிப்பின் தன்மையை நீங்க சீரியஸா தீவிரமா எடுத்திருக்கீங்க என்பதுதான் கேள்விங்க. நெகேமியா வருத்தப்பட்டது, எவனோ ஒருத்தன் வந்து குடியிருந்தவன அதோட பெரிய காரியமே இல்லை. இவர் பார்க்காத எதிர்ப்பா, எவ்வளோ எதிர்ப்பு எதிர்த்தாங்க. கொலை செய்வோம் என்று மிரட்டினார்கள். நீ வா பார்த்துக்கலாம் என்று மிரட்டினார்கள். பரியாசம் நிந்தித்தார்கள், ஆள் வைத்தார்கள். இவன் எப்படி கட்டினான் தெரியுமா? அந்த ஆலய அந்த மதலை எப்படி கட்டினான் அவங்களுக்கு தெரியும். ஒரு கையினால வேலை பார்த்து இன்னொரு கையினால ஆயுதமேந்தி அவ்வளவு போராடி கட்டப்பட்ட ஒரு மதில். போராட்டம் என்பது நெகேமியாவிற்கு புதிய காரியம் அல்ல. ஆனால் மனமடிவிற்கு காரணம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, இவ்வளவு பெரிதான தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுத்த ஒரு ஆலயத்தை இவ்வளவு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வல்லமையினால் அவருடைய கரத்தை வைத்து தடுத்து எடுத்து கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறீங்களேப்பா. அவருக்கு பிரச்சனையே எங்கேயாவது இடிஞ்சு கிடந்தா கட்டுதெல்லாம் பிரச்சனை இல்லை. கவலையற்று தீவிரமற்ற கவனிக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவ வாழ்வு, தேவனுடைய காரியத்தை குறித்து ஒரு வைராக்கியமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நம்ம ஸ்தோத்திரம் போட்டு அல்லேலூயா போட்டு ஒரு கோயிலில் தனியாக வாங்கிட்டு வந்தோன்னு ஏதோ இந்த இதில் நம்ம
கோயிலில் போய் நம்ம வாங்குற சாப்பாடை போல இலவசமாய் வாங்குற அன்னதானத்தை போல எடுத்துக்கிறோமோ? அதான் எபிரேயர் சொல்லுகிறார். கவனிங்க, அந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினால் எவ்வளவு வேலை. ட்ரினிட்டி கவனிக்க வேண்டும். காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஸ்பிரிட். நீங்க ஒவ்வொரு இடத்துலையும் ரட்சிப்பை குறித்து பார்க்கும்போது பிதாவானவர் திட்டமிட்டு குமாரனை அனுப்பி ஆவியின் பலத்தினாலே என்று பெரிய திருத்துவமே அங்கு இடைப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இலவசமாய் பெற்ற ரட்சிப்பில் இவ்வளவு காஸ்ட்லியான ரட்சிப்பை குறித்து வேதம் பேசுகிறது. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்ப எங்க நம்முடைய மனமாற்றம் தேவை? என்னை நினைத்தருளும் கர்த்தாவே என்று கேட்பதற்கு முன்னதாக, விண்ணப்பிப்பதற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய ஆபரேஷன் எங்கே தெரியுமா உங்களுக்கு? நீர் எனக்கு தந்த ரட்சிப்பும், நீர் எனக்கு தந்த ஆண்டவரே அந்த அந்த காரிய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அஜாக்கிரதையான ஒரு போக்கை என்னிலிருந்து மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பொறுப்பற்ற நிலையில் எலியாசிப்பே கவனி, கண்டிப்பாக இந்த நெகேமியா எலியாசிப்பிற்கு நிறைய கொடுத்திருக்க வேண்டும். அவர் சொன்னார், எலியாசிப்பை ஒரு பொறுப்பில் வைத்து விட்டு சென்றேன். ஆனா எலியாசிப்பு மனிதனை ப்ளீஸ் பண்ணுவதற்காக தொபியாவுக்கு ஆலயத்திற்குள் ஒரு அறையை கொடுத்திருக்கிறான். உங்க வாழ்க்கை தேவனுடைய சமூகத்தால் மட்டும்தான் அலங்கரிக்கப்பட வேண்டும். என்ன தொபியாக்கள் எந்த விதத்தில் வந்திருந்தாலும் கவனிங்க, நான் சொன்னவங்கள்ட்ட தொபியாக்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எதிராளிகளை எப்படி பார்ப்போம்னா, சண்டை போடுறவன் தான் எதிராளின்னு. ஆனால் ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு தெரியுமா? சண்டை போடுறான் சண்டை போடலன்னு என்பதல்ல, தேவனுடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற சூழ்நிலையில நீ சத்தம் போட்டாலும் சத்தமிடாமல் இருந்தாலும் தேவன் அதை முரண்பாடாகவே பார்க்கிறார். ஒரு வேகமாக ஒரு பகுதிக்கு சென்று விட்டு வந்து விடலாம். வாங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துக்கு வாங்க. குயிக்கா என்னோட சேர்ந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் நியாயாதிபதிகளை அவ்வப்போது எழுப்பினார் என்று. அந்த நியாயாதிபதிகளை எழுப்புவதற்குரிய காரணத்தையும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை நீங்க எப்படின்னா, இந்த ஜனங்கள் அப்படியே இக்கட்டுக்கு உட்படும் போது, வேதனைக்கு உட்படும் போது ஆண்டவர் நோக்கி கதறி அழுவார்கள். ஆண்டு மனம் கசந்து அழும்போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவங்க பாவத்தினால ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருப்பார். யார்ட்டையாவது பாடுபட்டு அழும்போது ஆண்டவர் ரட்சகனை எழுப்பி விடுவார். அந்த ரட்சகன் வந்து அந்த எதிராளிகளின் கையிலிருந்து விடுதலையாக்குவார். விடுதலையாக்கி இவங்க சுமூகமான வாழ்க்கை கொஞ்சம் வருஷம் போவோம். திருப்பியும் அவன் இறந்த பிறகு, அந்த ரட்சகன் இறந்த பிறகு, நியாயாதிபதி இறந்த பிறகு இவங்க ஒழுங்கா இருக்க வேண்டிய வாழ்க்கை திருப்பியும் தடம் புரண்டு போயிடும். ஆண்டவர் இன்னொரு ஆள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ எப்போதுமே மீண்டும் மீண்டும் ஜனங்கள் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணாலும் இவங்களை கூப்பிடும் போது, நோக்கி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு செவி, அதாவது ரட்சகரை எழுப்பி கொடுத்தார். நீங்க வாசிக்கும் போது பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் நீங்க 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் அந்த வரிகளை என்னோடு சேர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனத்தில் மெசொப்பொத்தேமியா ராஜாவாகிய கூசானிடத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுக்கிறார் பாவம் செய்த நிமித்தம். அப்போ இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தரை நோக்கி 9ஆம் வசனம் பேசுகிறது பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அங்க ஒரு ரட்சகனை ஆண்டவர் எழுப்புகிறார். அதே கவனிங்க, 15ஆம் வசனத்துக்கு வாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அந்த மோவாபிய ராஜாவின் கொடுமைகளை தவிர்ப்பதற்கு கர்த்தர் ரட்சகனை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்போது பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பேசுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, அங்க கானானியருடைய நெருக்கத்தினால கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் ரட்சகனை அங்கு எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் அடுத்து 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது, 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வரும்போது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். யாரால? மீதியானியரால. மீதியானியர் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. என் தேவைக்கு மட்டும் நான் வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு ரட்சகனை அங்கு எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, 7ஆம் அதிகாரம் அல்லது 8ஆம் அதிகாரத்தில் எல்லாம் வாசிக்கும் போது பாருங்க, இந்த இவர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு என்ன, 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 7ஆம் வசனத்தில் அம்மோன் புத்திரர் கையிலே ஆண்டவர் விற்று போட்டார். அப்பொழுது 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி நீங்க எல்லா மக்கள் மத்தியிலையும் நீங்க பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க வாங்க. 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க வரும்போது இந்த மக்கள் பெலிஸ்தியருக்கு அடிமையாக இருக்கிறாங்க 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகு. ஆனா அந்த 13ல இருந்தே நீங்க மைனூட்டா வாசித்து பாருங்க, எங்கேயுமே கர்த்தரை நோக்கி இவர்கள் கூப்பிட்ட போது, கூக்குரலிட்ட போது இந்த வார்த்தை வரவே வராது. இவர்கள் சுதந்திரம் பெறவில்லை.
தனியாக இருக்கவில்லை. யாருக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க? பெலிஸ்தியருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் யாரை வைத்து எழுப்புகிறார்? சிம்சோனை அங்கே தான் எழுப்புகிறாரு. சிம்சோனை வைத்து ஆண்டவர், இப்போ மக்கள் ஸ்மூத்தாக இருக்காங்க, ஸ்மூத் கோயிங், அங்கே அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இதுவரையிலும் உள்ள சூழ்நிலைகளில் மக்கள் தான் கம்பீரமாக அழுதாங்க, ஆண்டவர் கேட்டு ஒரு ரட்சகனை எழுப்பினார். இங்கு மக்கள் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனால் ஆண்டவராக எழுப்புகிறார். யாரை எழுப்புகிறார்? சிம்சோனை எழுப்புகிறார். சிம்சோனை எழுப்பி அந்த பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அங்கே போய் அவன் பெலிஸ்திய இடத்துல ஒரு வம்புக்கு போகிறான். அந்த பிரச்சனை கவனிங்க. பிரச்சனை வரும்போது இப்போ 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரத்தில் வரும்போது 11ஆம் வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 15, 11 வாசிப்போம். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர், கவனிங்க, யூதாவிலிருந்து வராங்க. ஆட்கள் எங்கிருந்து வராங்க? யூதாவிலிருந்து வராங்க. 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறார் என்று தெரியாதா? யார்கிட்ட கேட்கிறாங்க? சிம்சோன்ட்ட கேட்கிறாங்க. அந்த பகுதி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சிம்சோன்ட்ட போய் யார் சண்டைக்கு போறா? இப்போ யூதர்கள் சண்டைக்கு போறாங்க. நீ ஏன் அங்கே போய் சண்டைக்கு போனா? பெலிஸ்தியர்ட்ட, பெலிஸ்தியர் நம்மை ஆளுகிறான்னு தெரியாதான்னு. அப்போ இந்த யூதர்களுக்கு எப்படின்னா, பெலிஸ்தியர் கூட பழகி விட்டார்கள், அந்த பாவத்தின் ஆளுகையோடு பழகி விட்டார்கள். இவர்கள் ஸ்மூத்தாக போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. அன்புக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாய் கர்த்தர் எப்போதுமே தன் சித்தத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்வை தான் ஆண்டு தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆலயத்தில் ஆண்டு யார் குடியிருக்க வேண்டும்? தேவ ஆவியானவர் வாசம் பண்ண வேண்டும். தேவ ஆவியானுக்கு அடுத்த காரியங்கள் நடைபெற வேண்டும். தொபியாக்களுக்கு அந்த அறைகள் அதாவது நீங்கள் ஒதுக்கலாகாது. நெகேமியா வந்து பார்க்கிறார், தேவனுடைய திட்டத்திற்கு மாறான, தேவனுடைய காரியங்களை குறித்து உணர்வற்ற, தேவனுடைய காரியங்களுக்காக தீவிரமற்ற நிலை அவனை மனமடிவாக்கியது. அதனால தான் நீங்க வாங்க இப்ப நெகேமியாவில் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது பாருங்க, அந்த 8ஆம் வசனம் பேசுகிறது. அதனால் நான் மிகவும் மனமாடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். அல்லேலூயா. கேட்கணும் சமத்தில், ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற உறவுகளோ, உமக்கு பிரியமற்ற விதத்தில் உணர்வற்ற வாழ்வோ, உமக்கு பிரியமற்ற விதத்தில் தீவிரமற்ற வாழ்வோ என் உள்ளத்திலே இருக்குமையானால் நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எது தேவனுக்கு முரண்பட்ட ஒரு காரியம்? தேவனுக்கு பிரியமற்ற உறவுகள், தேவனுக்கு பிரியமற்ற தேவனுடைய காரியத்தை குறித்த உணர்வற்ற நிலைகள், தேவனுடைய காரியத்தை குறித்த உணர்வற்ற நிலைகள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய காரியத்தை அல்லது தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய செய்த காரியத்தை தீவிரமாக எடுக்காமல் இருக்கிற இந்த மந்த புத்தியான காரியம் நமது வாழ்க்கையில் இருக்குமையானால் கர்த்தர் நம்மை நினைப்பதற்கு தடையாக காணப்படுகிறது. என்னை நினைத்தருளும் கர்த்தாவே என்று கேட்பதற்கு முன்னதாக இந்த ஏரியாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது கவனிங்க, அதே 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நான் தலைமையானவரோடு வழக்காடி ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி. கவனிங்க, எது கைவிடப்பட்டு போவானேன்? தேவனுடைய ஆலயம். முதலாவது தொபியாக்களுக்கு இடம் கொடுத்தல், அதை குறித்து கவலை இல்லாமல் இருத்தல். கவனிக்க வேண்டும், தேவன் கொடுத்த ஆலயத்தின் அதாவது ஆராதனைகளை குறித்து ஒரு தீவிரமாக எண்ணாதிருத்தல். இங்க இரண்டாவது கவனிங்க, ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன். ஆலயம் இருக்குங்க, அங்க ஆலயம் இருக்கு, அலங்கம் இருக்கு, ஆனா கைவிடப்பட்டு போவான்னு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய மகிமை ஆலயத்திற்குள் பூரணமாக இல்லை. ஏனென்றால் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் அங்கு சரியாய் உள்ளே செய்யப்படவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மேலோட்டமான ஒரு ஆலயமும் அலங்கமும் அல்ல. தேவன் நம்மை நினைப்பதற்கு, தேவன் நம்மை நினைத்து பார்த்து நாம் நினைக்க முடியாத பெரிய அதிசயங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டுமானால் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் மகிமையின் ஆலயமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயம் மகிமை நிறைந்த ஆலயமாய் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இங்க கவனிக்க வேண்டும், என்னதெல்லாம் கொண்டு திருப்பி வருகிறார் பாருங்க. நீங்க அந்த 13ஆம் அதிகாரத்தில், நெகேமியாவின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற போது 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலய பணிமூட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியையும் அங்கே திரும்ப கொண்டு வந்து, அப்ப திரும்ப கொண்டு வந்தேன்னா அதுங்க எங்க இல்லாம இருந்துச்சு, அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம இருந்துச்சு. தேவனுடைய ஆலயம் இருக்கு, ஆனா ஆலயத்தின் அறைகளுக்குள்ளே சாம்பிராணி இல்லை. ஒரு ஜபதூபமான கவனிக்க வேண்டும், ஒரு சாம்பிராணி அங்க இல்லை. அங்கு ஆலயத்திற்குள்ளே நடத்தப்பட வேண்டிய கவனிங்க, அங்க ஆயில் ஒலிவ எண்ணெய் இல்லை. அங்கு ஆலயத்திற்குள் காணப்பட வேண்டிய பரிசுத்த பணிமுட்டுகள் இல்லை. அவைகளெல்லாம் வெளியெங்கோ கிடக்கின்றன. ஏன் நீ தொபியாவுக்கு இடம் கொடுக்கிறாய்? நீ யாருக்கோ இடம் கொடுத்து அடுத்து கவனிக்க வேண்டிய ஆலயத்தின் பராமரிப்பு கைவிடப்பட்டது. பராமரிக்கிறீர்கள், ஆலயம் இருக்கான்னு கேட்கலாம் ஆண்டவர். நெகேமியா வந்து ஆலயத்தை தேடவில்லை, ஆலயம் பராமரிக்கப்படுகிறதா தேவன் விரும்புகிற விதத்திலே. நம்ம ஏதோ ஒன்று கேட்கிறோம், ஆண்டவரே
எனக்கு தேவை என்ற நான் கர்த்தர் ஆவியானவர் வாசப்படுகிற நம்முடைய ஆலயம், நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று வேதம் பேசுகிறது. தேவன் பரிசுத்தத்திற்கு ஏற்ற நிலைகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டியவர்கள் தான் நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் நம்முடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்கிறோமா? சாம்பிராணி வெளியே கிடக்கிறது, ஒலிவா எண்ணெய் வெளியே கிடக்கிறது, திராட்சை ரசம் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இவையெல்லாம் ஒரு ரெப்ரசன்டேஷனாக வைக்கப்பட்டது. ஒரு திராட்சை ரசம் என்பது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஜாய், ஆவிக்குரிய ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். ஒலிவ எண்ணெய் என்பது கவனிக்க வேண்டும், அங்கு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பனிமுட்டுகள் பரிசுத்தத்தின் செயல்களை குறிப்பிடுகின்றன. அது மாத்திரமல்ல, அங்கே அந்த தானியங்கள் வைக்கப்படவில்லை, வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அன்றாடம் போஷிக்கின்ற கர்த்தருடைய வார்த்தையின் இருப்பிடம் இந்த தானியங்கள். இவைகள் எல்லாம் வைக்கப்பட வேண்டிய ஒரு ஆலயத்தின் அமைவு இப்ப முறையற்றதாய் கைவிடப்பட்டதாய் கிடக்கிறது. இங்க மட்டும் இல்லைங்க, இது மட்டும் இல்லை. வேகமான பாருங்க, நீங்க அந்த 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வருஷத்தில் நீங்க வாசிக்கிற போது, அந்த நாளிலே நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகளை கழுதைகளை ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சைப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி, கவனிங்க, ஓய்வு நாளாய் ஆசரிக்கப்பட வேண்டியதை தின்பண்டம் திங்கிற நாளா மாத்திக்கிட்டாங்க. ஓய்வு நாளை குறித்து அந்தே காலகட்டத்தில் ஒரு யூதருக்கு இருந்த கடமை, அல்லாவிட்டால் தேவன் கொடுத்த ஒரு எச்சரிப்பு, எப்படி இது ஆசரிக்கப்பட வேண்டும். அன்னைக்கு என்ன பண்ணுகிறார்? திராட்சாலையை மிதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். விற்கிறது தீரியன் ஒருத்தன் வந்து விற்கிறான், மக்கள் விற்கிறாங்க. ஆனா வாங்குறவன் இருந்தனால விற்கிறான். ஓய்வு நாளை கர்த்தருக்கு அடுத்த ஒருவேளை ஓய்வு நாள் சனிக்கிழமை, இன்னைக்கு அது அந்த கோணத்தில் பேசப்படவில்லை. நான் சிம்பிளா கேட்கிறேன், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை தீவிரமாய் உங்களால் முடிந்த அளவு எடுக்கிறீர்களா? உங்க கான்டெக்ஸ்ட் முடிந்த அளவு கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை தீவிரமாக எடுத்தல் தான் ஆலயத்தை பராமரிக்கிற ஒரு காரியம். இதில் நீங்க வாசிப்பீங்கன்னா, சாம்பிராணி திரும்பி கொண்டு வர வேண்டியது, அப்போ எங்க போச்சு இவ்வளவு நேரம் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. ஒலிவாயில் திரும்பி கொண்டு வராங்க, திராட்சரசத்தை திரும்பி கொண்டு வைக்கிறாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆலயத்தை பராமரிக்கும் நிலையை நாம் கைவிட வேண்டாம். நீங்க ஒரு 2-3 வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கிறேன். 10ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், நெகேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் ஊழியம் செய்கிற ஆசாரியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் இருக்கிற அந்த அறைகளில் இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தானியம் திராட்சரசம் எண்ணெய் என்பவைகளின் படைப்புகளை கொண்டு வர வேண்டியது. மீண்டும் கவனிங்க, வீட்டில் போய் இந்த வசனத்தை மறக்காம வாசித்து பாருங்க. எதெல்லாம் அந்த ரூமுக்குள்ள இருக்கணுமா, ஒண்ணு கூட அந்த ரூம்ல இல்லையா? இப்போ எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வரார் நெகேமியா வந்து எல்லாத்தையும் கொண்டு வரார். இவ்வளவு நாட்கள் அப்போ அந்த ரூம் இருக்குது, ஆலயம் இருக்குது, ஆலயத்திற்குள் ஒன்றும் செயல்படவில்லையே. அடுத்த லைன், இவ்விதமாய் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம். திட்டம் பண்ணி கொண்ட உங்கள் தீர்மானம் எங்கே போனது? நெகேமியா கேட்கிறார். இவ்வளவு கடினப்பட்டு திட்டம் பண்ணி கொண்டு திட்டம் வகுத்து கொடுத்தேனே, எல்லாம் அறையிலே இருக்க வேண்டும் என்று. ஜெபம் உண்டோ? ஆவியானவர் நடத்தப்படுகிற அனுபவம் உண்டோ? இவை இல்லாமலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கவலையும் இல்லை நமக்கு. அவ்வப்போது வந்து நினைத்தருளும் கர்த்தாவே என்று வேத ஞாபகம் முட்டுகிறது. ஜெபதூப வாழ்க்கையில அனுதினமாக்கப்பட வேண்டும். வேதத்தின் உணவை புசிக்கிறாயா? மாத்திரமல்ல, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பணிமுட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில நிலைநிறுத்தப்படுவதற்குரிய ஒரு தாகம், வேகம் நம்ம உள்ளத்தில் வேண்டுமே. இவைகள் இல்லாமல் பரிசுத்த ஆலயம் எப்படி பராமரிக்கப்படும்? தேவஜனமே, என்னை நினைத்தருளும் கர்த்தாவே என்று நீ விண்ணப்பிப்பதற்கு முன்னதாகவே நீ செய்யப்பட வேண்டிய காரியத்தை ஞாபகம் பட்டுகிறார். தொபியாக்களை உறவிலிருந்து மாற்று. 2வது, ஆலயத்தின் பணிமுட்டுகள், அது ஆலயத்தின் பராமரிக்கப்பட வேண்டும். 3வது வசனத்தை கவனிங்க. 13ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. 13-24 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாசையாயிருந்தது. இவர்கள் அந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறிந்திருந்தார்களா? அறியாதிருந்தார்களா? கவனிங்க, இந்த சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இங்க என்ன பிரச்சனையா பாருங்க. அந்த 24ஆம் வசனத்துல யூத பாஷையை யார் பேசலையா? பிள்ளைகள் பேசலையா? பிரச்சனை தானே. யூத பாஷை யார் பேசல? அப்ப எந்த பாஷையை பேசுகிறாங்க? அஸ்தோத் பாஷை. அந்த 23 இன்னும் வாசிக்கணும். அஸ்தோத் பாஷை, அம்மோன் பாஷை, மோவா பாஷையை பேசுகிறார்கள். பிள்ளைகள் யூத பாஷையை பேசாததற்கு காரணம் என்ன? வீட்டில் யூத பாஷை இல்லை.
எப்படிங்க மாற முடியும்? பிள்ளைகள்கிட்ட மட்டும் எதிர்பார்க்க முடியும். என்ன பாசை வீட்டில் இருக்கு. நான் ஹீப்ருவை பற்றி கிரீக்கை பற்றி பேசல. தேவனுடைய பாசை வீட்டில் சம்பாஷணையா நடக்கிறதா? தேவனுடைய பாசை வீட்டில் பேசப்படுமே ஆனால் அடுத்த தலைமுறைகளும் தேவனுடைய பாசையை பேசும் ஜனங்களாய் எழும்பி வருவார்கள். ஒரு மாற்றம் தேவை. நெகேமியா கண்டு கொண்டார். நெகேமியா எதை குறித்து கவலைப்படுகிறார்? நீ தேவனுடைய பாசையை, தேவ ஆவியினால் உண்டாகிற பாசையை, தேவ ஆவியினால் ஏற்படுத்தப்படுகிற மாற்றம் நிறைந்த அந்த பராமரிப்புகளை வீட்டிற்குள்ளே நடத்தினால் மட்டும்தான் உன் தலைமுறைகள் அதில் செயல்படும். பிள்ளைகள் யூத பாசையை பேசவில்லையே. பெற்றோரே, நீ ஆண்டவருக்குள்ள பாசையை பேசினால் மட்டும்தான் பிள்ளைகள் பேச முடியும். கர்த்தருக்குள் பேசப்படுகிற பாசையோடு நீ வளர்க்க வேண்டும். அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. செப்பனியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அந்த சனத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், செப்பனியாவின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கவனிங்களா, தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படி. கவனிங்க, அப்ப எதுக்கெல்லாம் இந்த கீழே ஒரு மாற்றத்தை கொண்டு வரார் ஆண்டவர்? ஒருமனப்பட்டு ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் ஒருமனப்படுவதற்கு எங்க மாற்றம் தேவையா? ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும் படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாய் மாற்றுவேன். என்ன பாஷையை பேசுறீங்க என்னுடைய பிள்ளைகளே? சுத்தமான பாஷை, ஆவியினால் நிறைந்த ஒரு பாஷை. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சர்ச்சில் வந்து பேசுகிறது மட்டுமல்ல, உங்க குடும்பங்களிலும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பாஷைகள் பேசப்படுவதாக. கவனிங்க, ஜெப நேரத்தில் கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவதல்ல. கவனிங்க, வீட்டிலையும் நீங்க அந்நிய பாஷை நான் நிறைந்து நீங்க பேசுங்க, தப்பில்லை. இன்னும் கேட்கிறேன், இன்னொரு பாஷை, ஆவியின் பாஷை என்பது வெறும் அந்நிய பாஷையில் பேசுகிறது மட்டுமல்ல, அது பேச வேண்டும். நிச்சயமாய் நீங்க பேசுங்கள். ஆனால் ஆவியின் பாஷையில ஒன்று பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற ஆவியின் கனிகள் ஆவியின் பாஷைதான். அவைகள் ஒலிக்க வேண்டுமே. அவைகள் ஒலிக்கும் போது மாத்திரம்தான் யூத பாஷை பிள்ளைகளுடைய வாயிலே கவனிங்க பழக்கமாய் மாறும். நெகேமியா கண்டு கொண்டதுன்னு தெரியுமா? உன் பிள்ளைகள் யூத பாஷையை பேசவில்லை என்று குற்றம் சுமத்துகிறார். பெற்றோர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்துகிறார். இந்த 3 காரியங்களை செய்து அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திற்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் ஆண்டவர் நான் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் என்னை நினைத்தருளுவீராக. உங்கள் வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள், மனம் அடி உண்டாக்குற பொல்லாப்புகள். எது தெரியுமா மனம் அடி உண்டாக்குறது? சண்டை போடுறது, அடி போடுறது இல்லை. தேவனுக்கு எடுத்த காரியங்களை தீவிரமாக தவறான உறவுகள், தேவனுக்கு பிரியமற்ற உறவுகளுக்கு இடம் கொடுத்தல், தேவனுடைய காரியங்களை குறித்து தீவிரமாக எடுக்காமல் இருத்தல். 2வது, தேவனுடைய பரிசுத்தமான காரியத்தை ஆலயத்தில் வைத்து பராமரிக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சலுக்கு காரணமான காரியத்திற்கு இடம் கொடுத்தல். 3வது, தேவ பாஷை, தேவன் நினைக்கிற தேவனுடைய அபிஷேகத்தால் நிறைந்த ஒரு பாஷை மாற்றத்தை நமது வாழ்க்கையிலே ஒரு சுத்த பாஷையாக மாறுமையானால் கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். அவர் நினைத்தருளுகிற நினைப்பிலே நம் வாழ்க்கையின் பெரிய மாற்றங்கள் நிகழும். கர்த்தர் இந்த வார்த்தை உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லார் கண்களையும் முடி ஜெபம் பண்ணலாம். சமூகத்தில் கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை நினைத்தால் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையின் அவலங்கள் மாறுமே ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே அப்பாமிஸ்து காணப்படுகிற ஜலத்தின் அமளி மாறுமே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் மாறுமே ஆண்டவரே. விடுதலை ஆண்டவரே, அடிமைப்படத்திலிருந்து ஆண்டவரே, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஏற்படுமே ராஜா. எங்களை இழந்து போன வல்லமையை பெறுவதற்கு நீர் எங்களை நினைத்தருளுவீராக. ஒரு விஷயம் கூட தகப்பனே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீர் எங்களை நினைத்தால் மட்டும் போதும் தகப்பனே. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணின உம்முடைய கிருபைகளை என் வாழ்க்கையில் நினைத்தருளுவீராக என்று கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மகிமையால் நிரப்புவார், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவார். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே, உமக்கு அடுத்த காரியங்களை தீவிரமாக எடுக்கிற கிருபைகளை எனக்கு தருவீராக. உமக்கு பிரியமற்ற உறவுகளில் இருந்து ஆண்டவரே மாற்றப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, ஆலயம் பராமரிக்கப்படாமல் விட்டு விடுகிற நிலையை விட்டு மாற்றுவீராக ராஜா. நான் திட்டம் பண்ணி ஆண்டவரே பரிசுத்தத்திற்கு அடுத்தான காரியங்களை ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு அடுத்தான காரியங்களை ஆண்டவரே, வேத வாசிப்பு தியானத்திற்கு அடுத்த காரியங்களை ஒழுங்காக்க தேவன் கிருபை தருவீராக. என் வாயின் வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் வீட்டில் ஆண்டவரே உம்முடைய சமூகம் பிரசன்னமாகுவதற்கு எங்கள் பாசைகளை சுத்த பாசையாய் மாற்றுவீராக. என் பிள்ளைகளின் பாசைகளை சுத்த பாசையாய் மாற்றுவீராக. என்னை, என் பிள்ளைகளை, கணவன், மனைவி எல்லாருக்கும் என்னுடைய சமூகத்தில் எங்கள் குடும்பத்தின் பாசை சுத்த பாசையாய் மாறுவதற்கு ஆவியானவர் கிருபை தருவீராகப்பா. உம்மை அந்த சுத்த பாசையில் தொழுது கொள்ள வேண்டும். அந்த துர்சுத்த
பாஷை வந்தால் மட்டும்தான் ஒருமனப்படும் ஒருமனம் ஏற்படும். கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் தருவீராக. ஹல்லேலூயா. எல்லா வாய்களும் கேட்பதாக ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நினைத்தருளுவீராக ஆண்டவரே, எங்கள் காரியத்தை நினைத்தருளுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு மே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.